ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தாய் என்று கேட்டவுடன் கொடுப்பதால் தானுலத்தை தாய் என்று சொல்லி வைத்தார். தலைமகனுன் சன்னதியின் கலைமகனுன் அருளாலே தமிழ் பாடி வரங்கள் பெற்றார். செய் ஒன்று எதிரினில் கதறுவது கேட்காமல் செவி மூடிருக்கலாமோ? சிறு பிழைகள் இருந்தாலும் மன்னித்து அருள் காட்டும் தேவி அவள் நீ அல்லவோ? ஆயகலை அத்தனையும் அறிந்தவனை நோய் நொடிகள் அணிக விடல் முறையாகுமோ? அரியதொரு செல்வத்தை உரிய மகன் ஏற்காமல் அனுதினமும் ஆடலாமோ? வாயுமென வேகமாய் வந்தனது துயர் தீர்த்து மகிழ்ச்சியினை கொடுக்க வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் வளர்தையல் நாயகி வழங்கான வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். மலை போன்ற செல்வத்தை குவித்து வைத்திருந்து நான் மற்றவர்க்கு உதவ வேண்டும். மழலையின் குணத்தோடு முதுமையிலும் இளமையாய் மகிழ்வோடு வாழ வேண்டும். கலைதவளும் மேடையெல்லாம் பூமாலை அணிந்து நான் கௌரவம் செய்ய வேண்டும். கவி பாடும் எனது குரல் கேட்டவுடன் தெய்வமெல்லாம் காட்சி தந்து அருள வேண்டும். நிலையான புகழ் தந்து உற்றாரும் அற்றாரும் நேசிக்கும் உறவு வேண்டும். நீ எனது துணையாகி நான் செல்லும் பாதைக்கு நேர் வழிகள் காட்ட வேண்டும். வளையாடும் கரத்தடகி பகைவென்று எண்ணாமல் மறுக்காமல் காக்க வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் வளர்தையல் நாயகி வழங்கான வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். எவருக்கு எது வேண்டும் என்பதை அறிந்து நீ ஏறிட்டு பார்க்கவில்லை. இருகரம் கூப்பியும் சன்னதியில் நிற்கும் எது கேட்டும் மாறவில்லை. சிவல்புரியில் வாழ்கின்ற சிங்காரம் தந்தது செந்தமிழ் கவிதை மூலம். சீர்கொண்ட பதியங்கள் பத்தையும் கேட்டு நீ சிரமத்தை அகற்ற வேண்டும். கவலைக்கு மருந்தாகும் கடவுளே உன்னை நம்பி காலங்கள் போக்கி விட்டே. காப்பாற்ற வேண்டியது முன்பொறுப்பு அல்லாது காசினில் யார் பொறுப்பு? மகன் கேட்டு தாயதும் மறுப்பதில்லை முறையில்லை மனமிறங்கி வந்து அருள்க. அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் வளர்தையல் நாயகி வழங்கான வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்.